இது பார்த்திங்க அப்படின்னா டைமண்டில் முகப்பு செயின் வச்சு தாலி செயின். இது பார்த்திங்க அப்படின்னா 4 பவுன்லேருந்து 5 பவுனு இந்த 3மே வந்து இருக்குது. இதில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து டைமண்டு. இதில் இவங்கள்ட்டே வந்து நிறையா வந்து டைமண்ட் கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. நானுமே வந்து சில கலெக்ஷன் வந்து காமிச்சிருக்கேன். இவங்க பார்த்திங்க அப்படின்னா பர் கேரட்டுக்கு வந்து 12,000 ரூபா ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னா இன்னுமே நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். பட் நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. அந்த கலெக்ஷன் எல்லாமே வந்து நான் காமிக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்டு. இதோட அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 23 லட்சம். ஃபுல்லாகவே வந்து டைமண்ட் தான் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஃபங்க்ஷன் வேர்க்கு போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும். இது ரேட் வந்து கேட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா 23 லட்சம் வந்து சொன்னாங்க. இது பார்த்திங்க இதோட அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1.5 லட்சம் அப்படின்றது சொன்னாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு டைமண்டு நெக்லஸ் காட்டு, அது பார்த்திங்க அப்படின்னா 2 லட்சம் வரும் அப்படின்னாங்க. மேக்ஸிமம் வந்து 1.5லேருந்து 2.5க்குள்ளே நம்ம அழகாக வந்து டிசைனாக வந்து எடுத்துடலாம் அப்படின்றத சொன்னாங்க. டைமண்ட் வந்து எவ்வளோக்கு இருக்கோ ஸோ அதுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ரேட் வந்து சொல்லுவோம் அப்படின்றத சொன்னாங்க. இவங்க வந்து செட்டாகவுமே வந்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 10 கிராமு. ஸோ 10 கிராம்னா 1 பவுனுக்கு 2 கிராம் வந்து கூட 1.25 பவுனு. ஸோ பிரேஸ்லெட் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. பிரேஸ்லெட் பார்த்திங்க அப்படின்னா செயின் டைப்லேயும் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் வந்து நம்ம லாக் பண்ணுவோம்ல, லூஸ் பண்ணுற மாதிரியும் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பேங்கிள்லேயும் வந்து டைமண்டில் வந்து வச்சுருந்தாங்க.